ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் க்ளோ. இந்த வீடியோவில் கொய்யா இலைகளை வச்சு நம்ம ஹேரை எப்படி ஃபாஸ்ட்டாக வளர வைக்கலாம்னு சொல்லி 3 எஃபெக்டிவான ஒரு ஹோம்மேட் ரெமெடி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெமெடிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொய்யா பழம் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கமெண்ட்லேயும் க்ரீன் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் நான் இந்த ரெமெடிஸ் எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுறேன். கடைசியாக இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். 10லிருந்து 15 கொய்யா இலைகள் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில் இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம பண்ணணும். 2லேருந்து 3 டைம் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து தான் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த கொய்யா இலைகளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து வெந்தயம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறமா இந்த பேன் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இலையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். 20 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விடணும். மூடி போட்டு கூட கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அப்படி மூடி வச்சிங்கன்னா இந்த ஆவி எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இறங்கி இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியோட கலர் வந்து மாறி இருக்குது. இதை ஒரு பவுலில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெமெடி ரெடி ஆகிருச்சு. இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த அளவு வாட்டர் வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது, கெட்டு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வாட்டரை உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கணும். உங்கள் தலையில் எங்கெல்லாம் முடி கம்மியாக இருக்குது, அப்புறம் சொட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைனா ஓவர் நைட் நீங்கள் விட்டுட்டு மறுநாள் காலையில் இருந்துச்சு லூக் வார்ம் வாட்டர் இருக்கு இல்லையா, வெது வெதுப்பான தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி வாஷ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடை விட செகண்ட் மெத்தட் இன்னுமே நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த கொய்யா இலைகளை வெறும் தண்ணியில் 20 மினிட்ஸ் பாயில் பண்ணி அந்த வாட்டரை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இது கூட சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5லேருந்து 8 சின்ன வெங்காயம் மட்டும் போதும். இப்போது இது ரெண்டுத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். எதுக்காக இப்படி பண்ணுறோம், நம்ம ஆனியன் ஜூஸை வந்து இந்த தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த லிக்விடை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு எப்பவும் போல் ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். நம்ம எந்த ஹோம்மேட் ரெமெடி ட்ரை பண்ணாலும் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்னால சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஸ்ப்ரேயை வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு லூக் வார்ம் வாட்டரில் மறுநாள் இருந்துச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. 3வது மெத்தட் நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு சின்ன வெங்காயம் வெந்தயம்லாம் செட் ஆகாது, டக்குன்னு தலைவலி வந்துடும், இல்லைனா கோல்டு பிடிச்சிரும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, இந்த கொய்யா இலைகளை தண்ணியில் பாயில் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து நம்ம வெறுமனே தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். அது உங்களுக்கு கோல்டும் பிடிக்காது, தலைவலியும் வராது. அந்த பாயில் பண்ண தண்ணியை மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு அதை உங்கள் ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த 3 மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். எந்த ஒரு ஹோம்மேட் ரெமெடி நம்ம ட்ரை பண்ணாலும் அட்லீஸ்ட் நம்ம 1 மந்த் ஆச்சும் அதை கண்டினியூவாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு விசிபிளான ஹேர் க்ரோத் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணுற ஹோம்மேட் இன்க்ரீடியன்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஹேர் க்ரோத்தில் நல்ல சேஞ்சஸ் தெரியும்.
கொய்யா இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது நம்ம ஹேர் லாஸை ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸில் டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி நம்ம ஹேருக்கு இருக்கும். நம்மளோட ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த இலை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்கோம். வெந்தயம் நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி தலையில் இச்சிங் இருக்குது, சில பேருக்கு எதுக்காக வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்க இச்சிங் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம முடி சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயமில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி எங்கெல்லாம் நம்மளுக்கு முடி கம்மியாக இருக்கோ அங்கே வந்து பேபி ஹேர் க்ரோத் வளர்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். அதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் டைப்பில் நம்ம ரெமிடிஸ் வந்து தலைக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது தலைவலி, கோல்டு அந்த மாதிரி வரும். அப்படி வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது நம்மளுக்கு செட் ஆகாது விட்டுடலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. எதனால் இப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேல்பில் இந்த மாதிரி வாட்டர்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா ஈரமாக விடக்கூடாது. அது காயிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போகணும். இந்த மாதிரி டேபிள் ஃபேனில் கொஞ்சம் அளவுக்கு தூரமாக உட்காந்து நீங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப கிட்ட உட்காராதீங்க, முடி வந்து ஃபேனில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலையில் அடிச்சிருக்க அந்த வாட்டர் ஸ்ப்ரே ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் தலைமுடியை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்க போனால் தலைவலியெல்லாம் வராது. நம்ம எக்ஸ்டர்னலாக ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில்ஸு, இந்த மாதிரி ஹேர் சீரம்லாம் ட்ரை பண்ணுறத சேர்த்து ஹெல்த்தியான ஃபுட்டும் எடுத்துக்கணும். நல்லா தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த சீசனுக்கு வர அந்தந்த ஃப்ரூட்டை வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய ஹேர் க்ரோத் டிப்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.